வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஆமாங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவேன். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்பாசி, அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, 5 ஏலக்காய், 4 பட்டை, 4 கிராம்பு, ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது மட்டன் கொஞ்சம் நல்லா நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் அதோடு சேர்த்துக்கிறேன். கறியோட மசாலா செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்போம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3ஐயும் நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுதையும் அதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிடுவோம். மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. நான் இப்போது குக்கரை மூடி ஒரு 5 விசில் அளவுக்கு மட்டனை வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் 2 கப் அளவு சீரக சம்பா அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போது நம்ம 1/2 டம்ளர் அளவு மட்டனில் தண்ணி ஊற்றிருந்தோம். மட்டன்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வெளியே வந்துருந்துச்சு. மொத்தம் 1 டம்ளர் அளவு தண்ணி இதில் இருக்குது. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி போதுமான அளவு. ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி இருக்குது. நான் இன்னும் 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போது ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியையும் இதோடு சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசியை சேர்க்குறத விட சீரக சம்பா அரிசி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரிஜினலாக சீரக சம்பா அரிசி தான் அவங்க சேர்ப்பாங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை அரிசி உடையாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டோம். இப்போது இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ மூடி எதுவும் போட தேவையில்லை, நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அரிசி மேலாப்பில் தெரியும் போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா நெய் சேர்த்துக்கிறேன்.
ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல வச்சாச்சு. அது மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சுக்கிறோம். குக்கரில் விசில் போட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து இப்போது மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. இப்போது இதை நான் ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிறேன். சூடான சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இப்போ ஒரு வாழை இலையில் நான் சர்வ் பண்ணுறேன். பிரியாணி, தயிர் வெங்காயம், மிளகு ரசம், சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, ஒயிட் ரைஸ், வாழைப்பழம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.